வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th மார்ச், டைம் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 6:34 ஆகுது. ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ இப்போது இன்றைக்கி என்ன அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி வந்து 69 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. நிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் மார்க்கெட்டு 958 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 222 பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரே டவுன் இப்போ. ஓகேங்களா? S&P 500 வந்து 2%, நாஸ்டாக் வந்து 4% இருந்திருந்தாலும் ஓகேங்களா, யூஎஸ் மார்க்கெட்டு சரியான ஃபால் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் S&P 500 2.7%, நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து 4%. ஓகேங்களா? நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு வந்து இன்னும் சிங்கிள் டேயில் வந்து 2022 இன்றைக்கி தான் அந்த ஒஸ்ட்டு அவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2% ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ அதாவது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க மேக்னிஃபிசன்ட் செவன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடிய வந்து டெஸ்லா, ஆல்ஃபாபெட்டு, மெட்டா, என்விடியா, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பயங்கர 5%, 4%, 10% அப்படிங்கிற மாதிரி தான் ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அந்த டேரிஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இது வந்து ரெசெஷன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் எக்கனாமிக் ரெசெஷன் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து 7-8 மந்த்ஸாக வந்து டவுனில் போயிட்டு இருக்கிறதும், அவங்களும் ஃபாஸ்ட்டாக நம்ம பின் தொடர்ந்து வர மாதிரி இப்போது பொசிஷன் வந்து மாறி இருக்குது. அவங்களும் மேற்கொண்டு கீழ்கொண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா சரியான ஃபால் ஆயிருக்கு. இப்போது நம்ம ஏடிஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 69 பாயிண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். எனக்கு 150 பாயிண்ட்ஸாவது மினிமம் வந்து கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகணும். 150 to 180 பாயிண்ட்ஸ்குள்ளார தான் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. HDFC 0.5% தான் நெகட்டிவாக இருக்குது. ஐசிஐசி வந்து பார்த்தீங்கன்னா 0.86 பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? நாஸ்டாக்கு அது மாதிரி டெக்னாலஜிக்கெலாம் வந்து டவுன் ஆகும்போது ஐடி ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் 2%, விப்ரோ 2.45%, ரெட்டியும் பார்த்திங்கன்னா 1.63% வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐ வந்து நேற்று நினச்சிருப்போம் படம் கம்மியாயிருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு, அவங்க இன்றைக்கி சேர்த்தி விற்கிறதுக்கான வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் போனால் கூட, ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். எஃப்ஐஎஸ் வந்து 485 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 264 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் நேற்று மார்க்கெட் நல்லா ஃபால் தான் ஆயிருந்துச்சு. சின்ஸ் மார்னிங்லேருந்து மார்னிங் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து செல் ஆஃபில் தான் இருந்தது. இன்றைக்கும் பார்க்கலாம் மார்க்கெட்டு அதே டைரெக்ஷன் தான் போகுமா அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது 23,500. ஓகேங்களா? 23,500. தென் அடுத்தது வந்து ஓகே. ஸோ 23,500, 22,700, 22,700, 23,000, 23,500, 22,800, 23,150, 23,550. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா 22,000. ஓகேங்களா? 22,200, 22,300. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,950, 22,000. மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,500, 22,300, 21,800. இதுதான் மேக்ஸிமம், இதுதான் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது என்னென்னா 49,000. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000, 48,500. மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 48,500, ஃபாலோட் பை 49,500. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 47,400. தென் அது ஃபாலோட் பை 47,000, 47,600. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது 48,000, ஃபாலோட் பை 49,000. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 48,300, 47,400, தென் 48,200. புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,500. தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 48,700, 46,900. சரி, ஓகே. இப்போ நம்ம டெக்னிக்கலாக எப்படி இருக்குது நிஃப்டி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20ல் சப்போர்ட் எடுத்துருச்சு, மந்த்லி சப்போர்ட்டு. ஒன்ஸ் அது வந்து 22,380 உடைக்கிதாவே எகைன் டவுன் சைடுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது கன்சாலிடேட் ஆகலாம், மேலே போகாமல் இருக்கும். ஆனால் கன்சாலிடேஷனில் இருக்கலாம். தென் லோ அண்ட் லோ ஃபார்மேஷனில் தான் வர வாய்ப்பு இருக்குது, எத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணாலும். ஓகேங்களா? குளோபல் ரிசெஷன் ஃபியர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 1 or 2 டேஸில் கூட திரும்ப அந்த லோவை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது டபுள்யூ பேட்டர்னாக மாதிரி தான், இல்லை ஒன்ஸ் அதோட மேல் கொண்டு கீழ் கொண்டு போதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது டே கேண்டில் படி. 5 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்க அப்படின்னா
நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சு. தென் லோ அண்ட் லோ ஃபார்மேஷன் ஒன்ஸ் சிபிஆர் பிரேக் டவுன் பண்ணிச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம டீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை கிளாஸுக்கு இது வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிரேக் டவுனை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் கொண்டு கீழ் கொண்டு தான் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸை சொல்கிறேன். மார்க்கெட் திரும்ப மேலே போனால் கூட ஓகேங்களா 22,426, 22,388, 347, 258, 233, தென் அதுக்கப்புறம் வந்து 22,151, 22,121, 22,104. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு 200-300 பாயிண்ட் அப்படின்னு வச்சா கூட 400லேருந்து 300 ஓகேங்களா ஒரு 100 வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த லெவல் தான் இது. மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ஃபால் எதிர்பார்க்க முடியலனா கூட ஆல்ரெடி 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதே அப்சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட ஹை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து 22,686. அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா 22,633, தென் அதுக்கப்புறம் 568, 547, தென் 504. ஓகேங்களா? இது மேலே இப்போதைக்கு 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினா கூட அது ரெக்கவர் ஆச்சுனாவே அது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே வந்து கீழே தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் பெருசாக வால்யூம் இப்போது நாங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லாதனால அந்த பெருசாக பார்க்கல. டே கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா அவனும் பாருங்கள் ஸோ மேல்கொண்டு கீழ்கொண்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் தான் போட்டிருக்கான் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போதைக்கு வந்து லோ உடைக்குதா இல்லையா? ஒன்ஸ் வந்து லோ உடச்சிட்டானா 47,830 உடைக்குதுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 47,630, 47,436, 47,067 இதுதான் லோ லெவலில் இருக்க போகுது. ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. அதிகபட்சம் 48,530, 48,420, 48,300 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது மார்க்கெட்டோட அப்சைட் லெவல்ஸை பார்த்தீங்கன்னா. ஓகே, தென் அடுத்தது நிஃப்டி நேற்று கான்ட்ரிபியூட் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 92 பாயிண்ட்ஸு ஃபாலு. அதில் வந்து இன்ஃபி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் காலையிலேருந்தே போயிட்டு இருந்தனால அது அப்படியே சஸ்டைன் பண்ணி இருந்துச்சு. மீதி எல்லாமே செக்டர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கே 92 பாயிண்ட்ஸ் வந்து நேற்று நிஃப்டி வந்து டவுனில் இருந்துச்சு. 0.41% படி பார்த்தா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிசி மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் மீதி எல்லா செக்டருமே நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பேங்க் நிஃப்டி 280 புள்ளிகள் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா? டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் ரொம்பவே பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கனால ஸோ ஐடி செக்டர் கண்டிப்பாக கீழே தான் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக்சனு, ப்ரெசிஷன்ஸு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா என்விடியெல்லாம் நல்லாவே ஃபாலோ இருக்குது. ஸோ நிஃப்டி புட்கால் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 0.91 ஓகேங்களா மார்ச் 10ல் இருந்தது. எகெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது 9னா ப்ரீவியஸ் வெள்ளிக்கிழமை 1.08 இருந்தது. ஸோ என்ன நடக்க போகுது பொறுத்து வந்து பார்ப்போம். லாங் பில்டப் ஸ்டாக் என்னவாக இருந்தாலும் இது ஓப்பனிங் ஆகும்போது நெகட்டிவ் ஆச்சுன்னா அது பெருசாக இருக்க போகிறதில்ல. அதில் வந்து ஹிண்டால்கோ, டாடா கெம், ஹாலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஜேகே சிமெண்ட்ஸ், கமின்ஸ் இந்தியா, டொரண்ட் ஃபார்மா, எஸ்பிஐஎன், விபிஎல். ஷார்ட் பில்டப்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸு, பிஎஸ்சி, டாடா டெக்கு, சிடிஎஸ்எல், பிர்லா சாஃப்ட்டு, டிக்சனு, ஐஆர்எஃப்சி அந்த மாதிரி இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் இருந்தது இன்றைக்கி ஹோல்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, எஸ்பிஐ கார்டு, இண்டஸ் டவர், இந்துஸ்தான் யூனிலிவர். நேற்று நிஃப்டியில் நல்லா மூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த செக்டர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, நெஸ்லே இந்தியா இவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 114 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும், அதாவது பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 0.22% அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாசிட்டிவில். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத செக்டர் அப்படிங்கிறது வந்து எதுவாக இருந்ததுன்னா நிஃப்டி ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா 2% நெகட்டிவாகவும் 16 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிச்சிருந்தான். ஓகேங்களா? என்ன ஸ்டாக்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் என்ன அப்படின்னா என்டிபிசி க்ரீன் எனர்ஜி, தென் பாரத் எலக்ட்ரிக்கல்ஸு, ஆதித்யா பிர்லா, தெர்மாக்ஸு, ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, பாரதி ஏர்டெல், ஜென்சோலு இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டோட டைரெக்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது செல் ஆன் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மற்றும் ஒரு வீடியோ நம்ம 9 மணிக்கு பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பேர் தமிழ் பாலாஜி. நன்றி நண்பர்களே, நன்றி.